எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 13 பேர் இறந்துருக்காங்க, 20 பேர் கிட்ட வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே டெல்லிக்கு வந்து நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது இந்த போலீஸ் செக் பண்ணுறது அதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நான் வந்து டெல்லிக்கு வந்து போயிருந்திருக்கேன், ஒரு தடவை தான் போயிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்ல ஆச்சரியப்பட்டது என்னென்ன அப்படின்னா இவ்வளோ செக்கிங் எதுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் தான் புரிஞ்சுது டெல்லி அப்படிங்கிறது நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல், அங்கே இருக்கவங்கலாம் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் வந்து செக்யூரிட்டி அதிகங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவ்வளோ செக்யூரிட்டி. ஆனால் இவ்வளோ செக்யூர்டான ஒரு டெல்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்ட் நடந்தது வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டை வந்து ஷேக் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளாஸ்டா இருக்கட்டும், இப்ப மாட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாட்டிருக்காங்க. இவங்கள பெரும்பாலான பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் தான். இன்னும் உங்களுக்கு நான் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஃபரிதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அல் ஃபலா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெடிசனுக்குலாம் வந்து ப்ரொஃபஸரா இருப்பாங்க, டாக்டர்ஸ் தான், மருத்துவர்கள், இவங்க தான் வந்து இப்போ வந்து மாட்டிருக்கிறது. அதாவது இப்போ இந்த டெரர் பிளாஸ்ட் நடத்தின ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு சூசைட் பாம்பர், காருக்குள்ள பாம்பு வச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து கொன்னுக்கிட்டு எல்லாரையும் வந்து சாவடிக்கிறது தான் அந்த சூசைட் பாம்பர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இவன் வந்து ஒரு டாக்டர். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல இந்த பிளாஸ்டோட ஆரம்ப புள்ளி என்னங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 8 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த 8 பேர்ல 3 பேர் வந்து டாக்டர்ஸ். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது இந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிற அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து 2900 கிலோகிராம்ஸ், 2900 கிலோகிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, நம்ம போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. 8 பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த 8 பேர்ல 3 பேர் வந்து டாக்டர்ஸ். இப்ப இது நடந்த ஃபியூ ஹார்ஸ், ஒரு சில மணி நேரங்கள்ல டெல்லியில ரெட் ஃபோர்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ஹியூண்டாய் i20 கார், இந்த கார் என்ன ஆகுது அப்படின்னா பிளாஸ்ட் ஆகுது. இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுனால 13 பேர் இறக்குறாங்க, 20 பேர் கிட்ட இன்ஜூர் ஆகுறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டாக்டர், அதாவது ஒரு தீவிரவாதி, அவன் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமர் முகமது அலியாஸ் உமர் நபி, இதுதான் வந்து அவன் பேர். இவன் வந்து பேசிக்கலி வந்து ஒரு டாக்டர். இவன் வந்து ஒரு சூசைட் பாம்பரா இருக்கான். ஹியூண்டாய் ஒயிட் i20 கார், இந்த காரை ரெட் ஃபோர்ட் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறான், அதுல வந்து உள்ள வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வச்சு தானும் சேர்த்து காரையும் பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். இதனால வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் இறந்துடுறாங்க. சுற்றி வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம். ஏன் இது பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து எமர்ஜ் ஆகல. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான். இன்னைக்கு இந்த உமர் கூட வந்து தொடர்புல இருந்த ஒருத்தனை வந்து பிடிச்சிட்டாங்க. அவன் உயிரோட தான் இருக்கான், அவனை பிடிச்சிட்டாங்க. அந்த அல் ஃபலா யூனிவர்சிட்டி அதை போட்டு தொலைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த யூனிவர்சிட்டி மேலேயும் வந்து 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அவன் பண்ண வேலை தானே இது. ப்ரொஃபஸர்னா அதாவது வந்து நீங்க மருத்துவர், மெடிசன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், பேசிக்கலி வந்து ஒரு மருத்துவர் தான், டாக்டர் தான். ஓகேவா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவன் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டி போட்டு தொலைச்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியை. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த யூனிவர்சிட்டி சுற்றி தான் நடக்குது, நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த யூனிவர்சிட்டி சுற்றி தான் நடந்திருக்கு. இதுதான் வந்து ப்ரூஃப். இப்போ என்னமோ சொல்றாங்க இது வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து கார்னர் பண்றாங்க, இதை மூடணுங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வர ப்ரொஃபஸர் தான், இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு டாக்டர் தான் அப்படிங்கும்போது அந்த யூனிவர்சிட்டி தான் அப்போ மாட்டிருக்கு. அதுதான் வந்து காரணங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 2900 கிலோகிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஒரு 8 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 8 பேரும் 3 டாக்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த உமருங்கிறவன் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டான், தானும் மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து காரை வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போலீஸ் வந்து இதை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில மோசமான தகவல்கள், அதாவது ரொம்ப மோசமான மீன்ஸ் ரொம்ப கவலையான தகவல் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிளாஸ்டா பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து உமர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்க்கு வந்து போயிருந்திருக்கான். அந்த மாஸ்க்கு போகும்போது யாரோ வந்து அதாவது அவனை கான்டாக்ட் பண்ண அவனெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க டைம்ல வந்து பிடிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடிட் பண்ணி போடுற நேரத்தில் இன்னும் எவ்வளவு தூரம் இந்த நியூஸ் வந்து வளர்ந்துருக்கும்னு தெரியல. சரி, இதெல்லாம் தவிர ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் அட்டாக்கே வந்து தீவிரவாதிகள் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பயாலஜிக்கல் அட்டாக் அப்படின்னா என்னன்னா இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா,
செடி அதுல இருந்து வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரொம்ப வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பண்றதா வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிசின் அப்படிங்கிற ஒரு ஒரு அது வந்து பார்த்தோம்னா ஒரு டாக்ஸின், ஒரு டெட்லி டாக்ஸின் அந்த ஸோ அதாவது ஒரு பயாலஜிக்கல் அட்டாக்கையும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்து வருது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற அந்த உமர் அவன் தான் வந்து இறந்து போனது, அவன் தான் வந்து தீவிரவாதி வந்து இறந்து போனது. அவன் கூட கான்டாக்ட் பண்ண அந்த அமீர் ரஷீத் அலி அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. காலேஜுக்குள்ள ரைட் பண்ணியிருக்காங்க. 360 கிலோகிராம் ஆஃப் அந்த அமோனியம் நைட்ரேட் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதே வந்து பெரிய நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. தீவிரவாதம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் புல்வாமா அட்டாக்கு, ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் வந்து முன்னாடி ரொம்ப முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறது எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். பை.